ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருந்தது, பட் சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. இனிமே உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா தேங்க்ஸ். கடவுளே, அத்தை, டாக்டர் நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு, அப்புறம் எதுக்கு அழறீங்க? முதல்ல கண்ணீரை தொடங்க. ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இப்பதான் எங்க எல்லாருக்கும் உயிரே வந்த மாதிரி இருக்கு. எங்க கடமையை தான் செஞ்சோம். டாக்டர், இப்போ நாங்க அவரை பார்க்கலாமா? அவர் எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்க பாருங்கம்மா, இப்பதான் அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இது சாதாரண ஆபரேஷன் இல்ல, மேஜர் சர்ஜரி. 2 நாள் ஐசியூல அப்சர்வேஷன்ல இருக்கணுமா. அதுக்கப்புறம் அவருக்கு சரியானதுக்கு அப்புறம் நீங்க போய் அவரை பார்க்கலாம். 2 நாளா? என்ன வேலை, 2 நாள் அவரை பார்க்க கூடாதுங்கிறாங்க. டாக்டர், நாங்க வேணா ஒரு 10 மினிட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா? ப்ளீஸ் டாக்டர், எங்க அப்பாவை சும்மா ஒரு 2 நிமிஷம் ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறோமே. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் கருணை காட்டுங்க. டாக்டர், இவ்வளவு நேரம் இவங்க என்னமோ ஏதோ ஒன்று பயந்து போயிருந்தாங்க. சம்மந்தி ஒரு முறை பார்த்துட்டா அப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க சார். மா, நீ கொஞ்சம் டாக்டர் கிட்ட சொல்லுமா. சார், எல்லாரும் இவ்வளவு நேரம் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஒரு தடவை பார்த்தா திருப்தி ஆயிடுவாங்க. சார், நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். சரி, இவ்வளவு தூரம் கேட்கறதுனால அலோவ் பண்றேன். பேஷண்ட் ஐசியூக்கு மாத்தினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையா போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. பட் ஒன் திங், எல்லாரையும் உள்ள விட்டு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது. பி கேர்ஃபுல். ஓகே? ஓகே சார், ஷூர். தேங்க்யூ. அம்மாடி அம்மாடி, அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருல்ல? நீ கூடவே தானே இருந்த. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல்ல? ஏம்மா, இனிமே எங்க அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? நந்தினி, மாமா எப்படி இருக்காரு? சர்ஜரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம நடந்ததா? ஆமா செல்வி. அம்மா, நீங்க இனிமே எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்பாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. இனிமே அவர் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை. சீஃப் டாக்டர் சொன்ன மாதிரி அவர் ஐசியூக்கு மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்க அவரை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். மேடம், ரொம்ப நன்றி மேடம். வேலு, எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? நீங்க எல்லாரும் அவர் மேல வச்சிருக்கிற பாசம் தான் அவரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. இனிமே அவருக்கு ஒண்ணும் ஆகாது. உங்க கூட 100 வருஷம் சந்தோஷமா இருக்க போறாரு. கீர்த்தி, அந்த கிழவ செத்து பொழைச்சிட்டானடே. மா, ஒரு விக்கெட் எப்படியாவது காலி ஆயிடும் நினைச்சேன். இந்த கிழவனுக்கு ஆயுசு கெட்டியா இருக்கு போல இருக்கு. விடு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். மேடம், அப்பாவை எப்ப பார்க்கலாம்? கொஞ்ச நேரத்துல அவர் ஐசியூக்கு மாத்திடுவாங்க. அவர் கண்ணு முடிச்சதும் நான் வந்து சொல்றேன். அப்புறம் நீங்க போய் அவரை பார்க்கலாம். சரிங்க. சரிங்க. கடவுளே, இப்ப சந்தோஷமா? அம்மா, இத கொஞ்சம் எடுக்கிறீங்களா? என் உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதில்ல? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா, நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்க கண்ணு முழிச்சோன்னா டாக்டர் கூப்பிட சொன்னாங்க. நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். சரிம்மா. டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள போய் பார்த்துக்கிறேன்.
மிஸ்டர் சிவனேசன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?